கடந்த ஒரு வாரமா சமூக வலைத்தளங்கள்ல இவங்கள பத்தின விஷயத்தை தான் பாத்துட்டு இருக்கோம். நாட்டாமையில டீச்சரா நடிச்சிருப்பாங்களே நம்ம நாட்டாம டீச்சர் ராணி, அவங்களோட பொண்ணு தார்னிகா தான் கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட பையன் கூட ஒரு திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வாரமா வைரலா இருக்கு. ஆனா நம்ம 90s கிட்ஸும் 80s அங்கிளும் என்ன தெரியுமா கேக்குறாங்க, பொண்ணை விடுங்க, நம்ம நாட்டாம டீச்சர் எப்படி இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டாம டீச்சர் எப்படி சினிமாக்கு வந்தாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நடிகை ரக்ஷா, இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பெயர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா சினிமாக்கு வந்த பிறகு இவங்களோட பெயரை ராணின்னு மாத்திட்டாங்க. தமிழ்ல வில்லு பாட்டுக்காரன் அப்படின்ற இந்த ஒரு திரைப்படம் மூலமா தான் ஹீரோயினா அறிமுகமாகறாங்க நம்ம தமிழ் சினிமால. நல்ல அழகு, அழகான கண்ணு, அழகான சிரிப்பு, பார்க்கும் போதே அந்த கண்ணுல சில்க் ஸ்மிதா மாதிரி ஒரு சின்ன போதை இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாமே அடுத்தடுத்து தான் சொன்னாங்க. ஆனா முதல் திரைப்படத்துல குடும்ப பாங்கா அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு கதாநாயகனா நடிகர் ராமராஜன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இப்ப வரைக்குமே 80கள்ல வந்த இந்த பாட்டு கண்டிப்பா நீங்க டவுன் பஸ்ல கேட்டிருக்கலாம், இல்ல நம்ம ஊர் திருவிழால கேட்டிருக்கலாம், ஏன் இப்ப கூட 80s கிட்டுகளோட போன்ல கூட கேட்டிருக்கலாம். கலைவாணியோ ராணியோ அப்படின்ற இந்த பாட்டுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. வில்லு பாட்டா தாங்க இந்த பாட்டு இருக்கும். அதுல ஹீரோயினா அப்பப்ப நம்ம நடிகை ராணிய காட்டுவாங்க பாருங்க, அவ்வளவுதான் அழகு, அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. சோ கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு வளம் வர போறாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஏனோ இவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. ஒருவேளை படம் ஓடலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. வில்லுப்பாட்டுக்காரன் நல்ல ஹிட்டான ஒரு திரைப்படம். ஆனா அதுல நடிச்ச நடிகருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தாலுமே இந்த நடிகையான ராணி அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். இவங்க முதல் முறையா மலையாளத்துல தான் சினிமால அறிமுகமாகறாங்க. மலையாளத்துல ஒரு திரைப்படம் மூலமா இவங்க சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து 30 திரைப்படங்களுக்கு மேல இவங்க ஹீரோயினாவே நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், போஜ்புரி போன்ற லாங்குவேஜ்ல கூட இவங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகை ரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை ராணி நம்ம சியான் விக்ரம் அவர்கள் கூட ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அதாவது தெலுங்கு திரைப்படம் விக்கி, இந்த திரைப்படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல நம்ம சியான் விக்ரம்க்கு ஹீரோயினா இருப்பாங்க. அந்த திரைப்படம் இப்போ தமிழ்ல டப் பண்ணி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல கூட அவைலபிளா இருக்கு, விக்கி அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இந்த திரைப்படத்துல வித்யாசாகர் தாங்க மியூசிக் பண்ணிருக்காங்க. இப்படி சியான் விக்ரம் அவர்கள் கூட ஹீரோயினா நடிச்சுமே இவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அப்ப அவங்க கூட ஹீரோயினா நடிச்ச ஒரு சந்தர்ப்பம் தான் பிற்காலத்துல சியான் விக்ரம் அவர்கள் ஓப்போடு அப்படின்ற இந்த பாட்டுக்கு ஜெமினி திரைப்படத்துல நடிகை ராணி அவர்களை நடிக்க வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஜானி வாக்கர் அப்படின்ற மலையாள திரைப்படம் மூலமா இவங்க அறிமுகமானாலுமே வில்லு பாட்டுக்காரன் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாலும் இவங்க ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது நாட்டாமை திரைப்படத்துல வர இந்த டீச்சர் கேரக்டர் தான். அதுல ரொம்ப கிளாமரா நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னைய வரைக்கும் 90s கிட்ஸ்னால மறக்க முடியாத ஒரு டீச்சர் அவங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது நம்ம நாட்டாம டீச்சரா தான் இருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்க நம்ம தமிழ் சினிமால பதவி பிரமாணம், நம்ம நாச்சி, ராசையா, கர்ணா, அந்த நாள், அவ்வை சண்முகி, காதல் கோட்டை அப்படின்னு பல திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் பிட்வீன் டயத்துல தான் இவங்களுக்கு ஜெமினி படத்துல ஓப்போடு பாடல்ல நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. சியான் விக்ரம் அவர்கள் நீண்ட வருட கால நண்பர் அப்படின்றதுனாலேயே இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் பயங்கரமா கிளாமரா டான்ஸ் ஆடி போயிருப்பாங்க. இப்ப வரைக்குமே இந்த பாட்டை யாராலுமே மறக்க முடியாது. ஓப்போடு அப்படின்னா கண்டிப்பா சியான் விக்ரம் விட நம்ம ராணி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருவாங்க. இப்படி கலக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா சினிமால இருந்து ஒரு பிரேக் எடுக்கிறாங்க ஆஃப்டர் ஜெமினி திரைப்படத்துக்கு அப்புறமா. என்னடா ஆச்சு, பயங்கரமா கிளாமர் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க, இன்னும் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோமே, எங்க போனாங்க அப்படின்னு பல ரசிகர்களும் தேடிட்டு இருந்த நிலையில இவங்க ஒரு ப்ரொடியூசரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. அந்த காதல் திருமணம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்திருக்கா அவங்களோட லைஃப்ல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகான கணவர், அவங்க 2 பேருக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்க தான் தார்னிகா. தார்னிகா தான் இப்போ சண்முக பாண்டியன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பையனான சண்முகன் பாண்டியன் கூட ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அதுவும் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அம்மாவோட அழகு அப்படியே வந்திருக்கு தார்னிகாவுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நம்ம தமிழ் சினிமால இப்ப எதிர்பார்க்கிற மாதிரியான அழகான முகபாவனை, நேர்த்தியான ஒரு ஹைட், நல்லா நடிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நடிகை ராணி இந்த ஹிந்தி ப்ரொடியூசரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தன்னோட கணவர் ப்ரொடியூசர் அப்படின்றதுனால இவங்களுமே
நிறைய திரைப்படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில படங்கள் மட்டுமே ஹிட் ஆகி பல திரைப்படங்கள் ஃபிளாப் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா இவங்களும் வந்து என்னடா அது ப்ரொடியூசரும் நமக்கு வரலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மன வருத்தத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு பக்கம் நல்லா நடிச்சிட்டு இருந்தவங்க ஒரு கேப் எடுக்கிறாங்க. கேப் எடுத்ததுக்கு அப்புறமா திருமணம் பண்றாங்க. திருமணத்துக்கு அப்புறமா கணவரோட தொழிலான அந்த ப்ரொடியூசிங் தொழில இவங்கள எடுத்த பல திரைப்படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா எதுவுமே ஹிட் ஆகல. அப்படிங்கும்போது பினான்சியலி ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டதுனால இவங்க எகைன் சினிமாக்குள்ள வராங்க. அதாவது சினிமான்னு சொல்ல முடியாது, இவங்க சின்ன திரைப்பக்கம் வராங்க. அப்படிதான் ஜீ தமிழ்ல சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவும் ஃபேமஸா போன சீதாராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரியல்ல நடிகை ராணி நடிக்க போகிறதா சில தகவல்கள் வெளியாகி அந்த டைம்ல ப்ரோமோவா இருக்கட்டும், பிக்சர்ஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர வைரலா இருந்தது. ஆனா ஒரு சில பிளாஷ்பேக் சீன்ல வந்திருப்பாங்களா இல்ல வில்லியா வருவாங்களா அப்படின்ற மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா என்னவோ தெரியல, கடைசியில இவங்க அந்த சீரியல்ல நடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சில தகவல்கள் இருக்க செய்து, இன்னொரு பக்கம் இல்ல கொஞ்சம் சீனுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறமா நடிகையை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த சீதாராமன் சீரியல்ல ஹீரோவுக்கு அம்மாவா நடிச்சது நடிகை ரேஷ்மா பசுபல்டி தான். அப்போ சீரியல்ல கூட நடிகை ரக்ஷாவை பார்க்க முடியல அப்படின்னு பல வருத்தம் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு தான் இருக்க செய்து. ஆனா இவங்க என்னதான் தமிழ் சினிமால தலை காட்டல அப்படின்னாலும் அவங்களோட தாய்மொழி மற்றும் தெலுங்கு, ஹிந்தி இதுல வந்து சீரியல்ஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஷோஸ், அப்புறம் திரைப்படங்கள், இது எல்லாத்துலயுமே சின்ன சின்ன கேரக்டர் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்துல தான் மறுபடியும் ஒரு கேப்புக்கு அப்புறமா நடிகை ரக்ஷா அவர்களோட பொண்ணான தார்னிகா வந்து இப்போ ஒரு திரைப்படத்துல வந்து அறிமுகமாக போறாங்க. கொம்பு சிவி அப்படின்ற திரைப்படம். இப்போ இந்த திரைப்படத்துக்கு ஹைப் அதிகமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாட்டாம டீச்சருக்கே இன்னைய வரைக்குமே மவுசு குறையில நம்ம 90s கிட்ஸ்க்கு மத்தியில. இப்படி இருக்கும்போது அவங்களோட பொண்ணு நடிக்க வராங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா தான் இருக்கு. இவங்களோட நடிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத திரைப்படத்தை போய் தியேட்டர்ல பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க. டிசம்பர் 19 இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்குமே நாட்டாம டீச்சரோட பொண்ணு தார்னிகா அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் இவங்களோட நடிப்பு பத்தி வெளிவரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல இவங்க நாட்டாம டீச்சர் மாதிரி தான் நடிச்சிருக்காங்களா இல்ல அம்மா அளவுக்கு நடிப்பு திறமை இல்லையா அப்படின்றது போக போகதான் தெரியும். அதே போல நாட்டாம திரைப்படத்துல நம்ம நாட்டாம டீச்சரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், அண்ட் இந்த திரைப்படத்தை தவிர்த்து நடிகை ரக்ஷா அவர்களோட திரைப்படத்தை எத்தனை பேர் வந்து பார்த்திருக்கீங்க, அது என்ன திரைப்படம்? அதே போல நடிகர் சியான் விக்ரம் அவர்களும் கூட ஹீரோயினா நடிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரியாத ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடிகை ரக்ஷாவை பத்தி இருந்தா கூட மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போல வேற எந்த ஹீரோயினோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.